இன்னைக்கு ஒரு காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் அத்தானோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான் மொட்டை போடுற ஃபங்க்ஷன். அவள் வந்து இருக்கவே இல்லை, ரொம்பவே நெளிஞ்சிட்டு உருண்டுட்டு அந்த மாதிரி வந்தால் ரொம்பவே கஷ்டமாயிட்டு மொட்டை போடுறதுக்கு. கடைசியில் ரொம்ப நேரம் அவளை 2-3 பேராக பிடிச்சி வச்சு அவங்க அப்பா கிட்ட உட்காந்து தூங்கவே செஞ்சுட்டா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக மொட்டையே போட முடிஞ்சது. இல்லைன்னா இன்னுமே அழுதுட்டு கூட 1 மணி நேரம் ஆகியிருக்கலாம். மொட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டு அங்க சந்தனம்லாம் அவளுக்கு தடவி விட்டாங்க. அப்பதான் கொஞ்ச நேரம் அழுது முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆயிருக்கா. அடுத்தால உடனே காது குத்துறதுக்கு உட்கார வச்சுட்டாங்க. சரி சூட்டோட சூட்டா அலட்டும் அப்படிங்கிற மாதிரி காதையும் குத்தி முடிச்சுட்டாங்க. காது குத்தும் போது அவ கொஞ்சம் ரொம்ப அழல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டா. அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மொட்டை போடுறதுக்கு அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டாங்க. கேஸ் தான் சித்தப்பா பாத்தீங்கன்னா கொலுசு போட்டு எல்லாரும் செய்ய வேண்டியது செஞ்சதுக்கு அப்புறமா அவளை கொஞ்சம் ஒரு ஓரமா கூட்டிட்டு போயிட்டாங்க. ரிலாக்ஸ் ஆகட்டும். ரீசெண்டா இந்த ட்ரெஸ்ல தான் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் என்ன ட்ரெஸ் போடலான்னு. அவங்க இந்த சுடிதார் தான் பிடிச்சிருக்கு, அதையே நீ போடுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதையே போட்டு. மொட்டை எங்க வச்சு போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஐயா கோவில்ல வச்சுதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1.5 மாசத்துல வந்து எங்களுக்கு திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறமா நேரா பந்தி போடுற இடத்துக்கு போயாச்சு. இலையிலையும் வாங்கிட்டு வீட்டுக்கும் பாக்ஸா வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அவ்வளவுதான் மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.